நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நிச்சயமா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல இந்த கதையோட கருவை சொல்றேன். அதுவே எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு பாருங்களேன். அதாவது மாவட்ட ஆட்சியரா இருக்கவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட்ங்க மாதிரி சிலர் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ரேவதின்ற ஒரு பொண்ணு வேலை பார்க்கறாங்க. மாவட்ட ஆட்சியருக்கு நிறைய லெட்டர்லாம் வரும்ல, அந்த லெட்டரை படிக்கிறது தான் இவங்க வேலை. அதுல ஒரு லெட்டரை படிக்கிறாங்க, செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி வித்தியாசமா ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல எழுதியிருக்க மாதிரி நடக்கவும் செய்து. என்ன நடக்குது, லெட்டர்ல என்ன எழுதியிருந்தது, இதுதான் இந்த கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இருக்கும். நிச்சயமா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம போட்டிருக்கோம். அந்த கதைகள்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கதைக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க போது. நீங்க லைக் போட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். அதனால தான் சொல்றேன். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். சோ மாவட்ட ஆட்சியரா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் மாதிரி நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. மாவட்ட ஆட்சியரா இருக்கிற பட்சத்துல எல்லாருக்குமே கொரோனா லெட்டர் தருவாங்க, சிலர் லெட்டர் அனுப்பி விடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா. அதுல முக்கியமான விஷயத்தை பிரிக்கிறது தான் இந்த லேடிஸோட வேலையா இருக்கும். அதாவது அசிஸ்டன்டா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாவட்ட ஆட்சியரை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்டா ரேவதின்ற ஒரு பெண்மணி இருக்காங்க. வேலையில ரொம்ப நேர்மையானவங்களா இருப்பாங்க. அதாவது சிலர் சோம்பேறித்தனப்பட்டு சில லெட்டர்லாம் இது எழுதுனதையே தான் எழுதிட்டு இருக்காங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனா ரேவதியை பொறுத்த வரைக்கும் எல்லா லெட்டரையும் படிப்பாங்க. முக்கியமான விஷயத்தெல்லாம் நோட்ஸ் மாதிரி எடுத்துப்பாங்க. இந்த லெட்டர் அதுல இந்த பிரச்சனையை சொல்றாங்கன்னு நோட்ஸ் எடுத்துப்பாங்க. அதை மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. ரொம்ப நேர்மையா இவங்களோட வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்க எப்பவுமே போல வராங்க, லெட்டர்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு செம்ம ஷாக் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா, நான் சீக்கிரமே கொல்லப்பட வாய்ப்பு இருக்கு, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் கொல்லப்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா அது கொலையா முடியாது, கண்டிப்பா தற்கொலையா தான் முடியும். அந்த மாதிரிதான் மாத்தி எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க. இது நடக்கதான் போகுது அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய அந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்க. இதை பாக்குற இந்த ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன ஒருத்தங்க இப்படி எழுதியிருக்காங்க, என்ன யாரு என்னன்னு பார்ப்போம், என்ன எதுன்றதை விசாரிப்போம், மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு போலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா, அந்த லெட்டர்ல அந்த லேடி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை. அந்த லேடியோட பேரு, அட்ரஸ் எதுவுமே கிடையாது. மொட்டையா இது மட்டும் எழுதியிருக்காங்க. இதை நம்ம எந்த அளவுக்கு நம்புறது? ஏன்னா எல்லா விஷயத்தையும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு போக முடியாது. இதை கொண்டு போனாங்கன்னா அதுலதான் அட்ரஸ் இல்ல, நம்ம என்ன பண்ண முடியும், விடுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால ரேவதியும் இதெல்லாம் கொண்டு போக வேணாம், சரி யாரோ விளையாட்டுக்கு எழுதியிருக்காங்களா என்னன்னு தெரியலன்ற மாதிரி இவங்களுமே பெருசா அதை எடுத்துக்க மாட்டாங்க, விட்டுறாங்க. மற்றபடி ரேவதி இருக்காங்கல்ல, அவங்களோட வேலை எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. அப்படி நாட்கள் ஓடும் போது இவங்களுக்கு இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்டா இருக்க மாட்டாரு. ஆனா ஸ்டேஷன்ல இருக்க, இந்த லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிள் ஃப்ரெண்டா இருப்பாரு. அந்த கான்ஸ்டபிள் மூலியமா ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தற்கொலை கேஸ் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த தற்கொலை கேஸ்ல சில விஷயங்களை வேக வேகமா இங்க இருக்க அதிகாரி முடிச்சிட்டாரு. அதுதான் அந்த கான்ஸ்டபிள் என்ன சொல்றாருன்னா, இன்ஸ்பெக்டர் இருக்காருல, வேக வேகமா அந்த கேஸை முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பொண்ணு யாரு என்னன்னு கேட்கும்போது காயத்ரின்ற ஒரு பெண்ணுன்றது தெரிய வருது. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் எல்லாம் முடிச்சிருக்க மாட்டாங்க. 30 வயசு கிட்ட ஆயிடுச்சு, ஆனா கல்யாணம் எல்லாம் முடிச்சிருக்க மாட்டாங்க. சோசியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரி செயல்பட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வீட்டுல தூக்கு மாட்டி இறந்து போயிருக்கான்றதுதான் கேஸா இருக்கும். இப்ப நம்ம ரேவதிக்கு ஒரு டவுட் வருது. அது என்னன்னா, நான் சீக்கிரமா கொல்லப்பட வாய்ப்பு இருக்கு, ஆனா அது கொலைன்ற மாதிரி முடியாது, தற்கொலைன்ற மாதிரி தான் முடியும்ன்ற மாதிரி காயத்ரி சொன்னாங்கல்ல. அப்ப ஒருவேளை நம்மளுக்கு லெட்டர் போட்டது காயத்ரியான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த கான்ஸ்டபிள் ஃப்ரெண்ட் இருக்காருல, இவர்கிட்ட இந்த ஹெல்ப்பை கேட்கறாங்க. சரி ஒன்னும் இல்ல, அந்த வீடு இப்ப கிரைம் ஸ்பாட் மாதிரி மாறி இருக்கு, அந்த வீட்டோட சாவிலாம் நம்ம கிட்ட ஏற்பாடு பண்ணலாம், நான் உன்னை கூட்டு போறேன்ற மாதிரி சொல்றாரு. சோ இவங்களுமே அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த கான்ஸ்டபிள் ஹெல்ப்போட அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப இவங்க என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் உறுதிப்படுத்தணும், நமக்கு லெட்டர் போட்டது இந்த காயத்ரியான்ட்டு. முதல்ல காயத்ரி கேஸ் எப்படி முடிஞ்சது அப்படின்றத பத்தி கான்ஸ்டபிள் ரேவதி கிட்ட சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் டிப்ரெஷனுக்கு யூஸ் பண்ற டேப்லெட்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. போலீஸுங்க எப்படி கேஸை முடிச்சிருப்பாங்கன்னா, அந்த லேடிக்கு டிப்ரெஷன் ப்ராப்ளம் ஏகப்பட்டது இருந்திருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல டிப்ரெஷனை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிட்டாங்க. ஏன்னா டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருக்க நிறைய பேர் பண்ற விஷயத்தை தான் இவங்க பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தான் கேஸை முடிச்சிருப்பாங்க. ஆனா அப்பயே கான்ஸ்டபிளுக்கு நிறைய டவுட் வந்திருக்கும். அது எப்படி டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னா அவங்க தற்கொலை பண்ணிப்பாங்களா? சோ இது இப்ப நிறைய பேர் அப்படி பார்த்தா தற்கொலை பண்ணிக்கணுமேன்ற மாதிரி சில கேள்வி எல்லாம் வந்திருக்கும். ஆனா இவர் சாதாரண கான்ஸ்டபிள்ல அங்க இருக்க யாரையும் எதிர்த்து எதுவுமே கேட்க முடியாது. போலீஸுங்க ரொம்ப வேகமா இந்த கேஸை முடிச்சிருப்பாங்க. எப்பவுமே கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த கேஸ்ல அப்படின்னா விசாரிச்சிருக்க மாட்டாங்க. இது எல்லாம் இந்த வீட ரேவதி கிட்ட காமிச்சிட்டு இருக்கும் போது இவர் சொல்றாரு, ரேவதியும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இவர் சொல்றது மூலியமா எப்படி அவங்க தூக்குல தொங்கிட்டு இருந்தாங்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ரேவதி வந்ததுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. மொத விஷயம், லெட்டரை போட்டது காயத்ரியான்னு கண்டுபிடிக்கணும். கையெழுத்தை கண்டுபிடிச்சாலே கண்டுபிடிச்சிடலாம்ல. சோ அவங்க எழுதின ஏதாவது கிடைக்குமான்னு போது அவங்க ஆக்டிவிஸ்ட்ன்றதுனால நிறைய எழுதி வச்சிருக்காங்க. நிறைய ப்ராப்ளத்தை பத்தி எழுதியிருக்காங்க. போர்டுக்கு ரெடி பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இவங்க எடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் ரேவதிக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. அது என்னன்னா,
அந்த மாவட்ட ஆட்சியருக்கு லெட்டர் போட்டது இவங்க தான்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. இப்ப அந்த லெட்டர்ல படிச்ச எல்லா விஷயத்தையும் ஒரு வாட்டி ரீகால் பண்றாங்க. என்னன்னா நிறைய பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்குமே சொல்யூஷன் கிடைக்கல, இதுதான் நடக்க போகுதுன்ற மாதிரி தான் அவங்க அந்த துணியில தான் லெட்டர் எழுதியிருப்பாங்க. சோ இவங்க ஏதோ போராட்டம் பண்ணியிருக்காங்க, இதுல பாதிக்கப்பட போற நபர் தான் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க, இதை வந்து தற்கொலையா மாத்துறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரேவதிக்கு புரிய ஆரம்பிக்குது. நீங்க தான் இந்த கேஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது அவரும் கண்டிப்பா பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப முதல்ல ரேவதி என்ன பண்றாங்கன்னா, இந்த காயத்ரியோட எல்லா ஆக்டிவிட்டியை பத்தியும் நம்ம பண்ணுவோம்னு விசாரிப்போம் போது விசாரிக்கிறாங்க நிறைய. இவங்க தான் சோசியல் ஆக்டிவிஸ்ட்னு சொன்ன பாத்தீங்களா, அதாவது ஒரு இடத்துல வந்து தப்பான ரூல்ஸ் ரெகுலேஷன் நடக்குதுன்னா அந்த இடத்துல தான் இவங்க போராட்டம் பண்ணுவாங்க, அதை ஸ்டாப் பண்றதுக்கான விஷயத்த பண்ணுவாங்க. ஏன்னா அது வர பட்சத்துல இப்போ ஒரு பில்டிங் வருதுன்னா நிறைய ஏழை மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த இடத்துல இவங்க போராட்டம் பண்ணுவாங்க, அதை தடுக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. சோ அப்படி தடுக்கிறதுக்கான விஷயம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து எதிரி உருவாயிருவாரு, அந்த சம்பந்தப்பட்டவர் எதிரியா மாறிடுவார்ல. இந்த மாதிரி இவங்க ஒரு எதிரி ரெண்டு எதிரி இல்ல, ஏகப்பட்ட எதிரியை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. என்னன்னா வந்து எல்லா இடத்தையும் போராட்டம் பண்ணிருக்காங்க, அதை தடுக்கிறதுக்கான எல்லா லீகல் ப்ராசஸ்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி இவங்க பண்ணதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தன் இவங்களை தீர்த்து கட்டணும்னு நினைச்சிருக்கான். எப்பவுமே இவங்க பண்ணும்போது மிரட்டல் வரதான் செய்யும், ஆனா இந்த வாட்டி ஹெவியா மிரட்டல் வந்திருக்கு. இந்த விஷயத்துல இவங்க தடுக்க ஆரம்பிச்சோன்னா ஹெவியா மிரட்டல் வந்ததுனால தான் இவங்க மாவட்ட ஆட்சியருக்கு லெட்டரை போட்டிருக்காங்க போல. ஏன்னா வந்து நாளை பின்ன இவங்க இறந்தா அதை கணக்குல எடுத்து விசாரிப்பாங்க, உண்மையான குற்றவாளியை வெளியே கொண்டு வருவாங்கன்றதுக்காக தான் இதை பண்ணிருக்காங்க போல. இவங்க யாரால கொல்லப்பட்டாங்கன்றதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரேவதி யோசிக்கிறாங்க. இப்ப ரேவதி வந்து நிறைய இவங்களை பத்தி விசாரிக்கும் போது நிறைய ஸ்கீமுக்கு எதிராக, அதாவது நிறைய அந்த கொண்டு வரதுக்கு எதிராக இவங்க போராட்டம் பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. அதே மாதிரி லீகலா போனோம்ல, லீகலா போறதுக்கு முயற்சி எடுக்கும் போது அது பிளாக் ஆயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து சரி இந்த இடத்துல இது வரக்கூடாது, ஆனா இவங்க அதுக்கான ஏற்பாடு பண்றாங்கன்னு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே போவாங்க. போலீஸுங்க அந்த கம்ப்ளைண்ட் எடுக்காமே இருந்திருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த கூட இருக்க கான்ஸ்டபிளே இந்த லேடி 2-3 வாட்டி வந்திருக்கிறத நான் பார்த்திருக்கேன், ஆனா அவங்க வந்த வேலை முடியல, இன்ஸ்பெக்டரும் சரி எஸ்ஐயும் சரி அதை பெருசாவே கணக்குல எடுத்துக்கலன்ற மாதிரி சொல்றாரு. சோ அவங்க நிறைய பண்ண பார்த்திருக்காங்க, ஆளுங்க அதை கம்ப்ளைண்டா எடுக்கல. ஆளுங்க ஏன் கம்ப்ளைண்டா எடுக்கல? ஏன்னா வந்து அவங்க கிட்ட இருந்து கமிஷன் மாதிரி வாங்கியிருக்காங்க, அதனால கம்ப்ளைண்டா எடுக்கல. என்னடா கம்ப்ளைண்டே எடுக்க மாட்டாங்கன்னு இவங்க கஷ்டத்துல இருந்திருக்காங்க. அதே சமயம் தனிப்பட்ட முறையில மிரட்டலும் வந்திருக்கு. அப்படி மிரட்டல் வந்தும் இவங்க அடிபணியாம போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல எவனோ ஒருத்தன் சாவடிச்சிருக்கான், எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கும் போது ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசுறாங்க. அதாவது இவங்க கூட சேர்ந்து போராட்டம் பண்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தங்க கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அந்த பொண்ணோட பேரு மாயா அப்படின்றது. மாயா கிட்ட ஏதாவது தெரியுமா, ஏன்னா வந்து இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். காயத்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு லெட்டரை போட்டிருக்காங்க, அந்த லெட்டரை நான் தான் படிச்சேன், நான் அப்பயே அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்திருக்கணும், ஆனா அதுல வந்து பேரு எதுவுமே அவங்க போடாம அனுப்பிட்டாங்க, நான் பெருசா எடுத்துக்கல, இப்படி ஆயிடுச்சுன்னும் போது மாயாவுமே சில விஷயங்களை சொல்றாங்க. நானும் இவளும் வந்து ரொம்ப வருஷமாவே இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இவ கல்யாணம் கூட பண்ணிக்கல, நான் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டேன், ஆனா போராட்டத்தை நாங்க வந்து ரொம்ப சின்சியரா பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கோம், ஆனா பெருசா எங்களுக்கு ப்ராப்ளமே வந்தது கிடையாது. ஆனா சமீபத்துல வந்து இவ தனியா வந்து ஒருத்தர் எதிர்த்து நிறைய போராட்டம் பண்ணா, அவரோட பேர் மிஸ்ரா. மிஸ்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயத்த லான்ச் பண்ணலாம்னு நினைக்கிறாருல, அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு இவ போராட்டம் பண்ண ஆரம்பிச்சா. மிஸ்ராவை எதிர்த்து போராட்டம் பண்ணதுல இருந்து இவளுக்கு அடிக்கடி மிரட்டல்லாம் வந்தது. உன் கதையை முடிச்சிருவேன்னு கால் பண்ணி மிரட்டினாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு ஆளுங்க வந்து மிரட்டினாங்க. மிஸ்ராவே ஒரு வாட்டி வந்து மிரட்டினதா இவன் என்கிட்ட சொல்லியிருக்கா. இப்படி இருக்கும்போது அவ இறந்ததுல எனக்குமே சில சந்தேகம் வந்தது. மிஸ்ரான்னு ஒருத்தர் என்ன பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காரு, ஆனா இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்ற மாதிரி போல்டா தான் என்கிட்ட பேசினா. அவளை பொறுத்த வரைக்கும் தப்பான முடிவுலாம் எடுத்திருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி மாயா சொல்றாங்க. இப்ப கேட்டுட்டு இருக்க ரேவதி என்ன கேக்குறாங்கன்னா, சரி ஓகே, அவங்கள பொறுத்த வரைக்கும் டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருந்ததா, இதனாலதான் டிப்ரெஷன் ப்ராப்ளம் வந்ததான்ற துணியில கேக்குறாங்க. அதுக்கு மாயா ஷாக் ஆயிடுறாங்க. என்னங்க சொல்றீங்க, அவளுக்கு டிப்ரெஷன் ப்ராப்ளம்னா எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ரேவதிக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அப்பா உங்களுக்கு டிப்ரெஷன் ப்ராப்ளமே இல்ல, ஆனா டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருக்க மாதிரி போலீஸுங்க கேஸை கொண்டு போயிருக்காங்க, அதுதான் உங்களுக்கு பயங்கர டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதனால தற்கொலை பண்ணிருக்காங்கன்னு கொண்டு வரதுக்காக வீட்டுல டிப்ரெஷன் டேப்லெட் கிடைச்ச மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க. அப்ப போலீஸுங்களும் துணை போயிருக்காங்க. நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு போலீஸுங்க கிட்ட போக முடியாது, அதுவும் இந்த ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ கிட்டயும் இன்ஸ்பெக்டர் கிட்டயும் போக முடியாது. ஏன்னா கான்ஸ்டபிள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இவங்களுமே அதுக்கு உணர்ந்த அப்படின்றது தெரிய வருது. அப்ப மிஸ்ரா தான் இதுக்கு பின்னாடி இருக்காரா, அவருக்கு எதிராக ஏதாவது எவிடன்ஸ் நம்ம சேர்க்க முடியுமான்றதை ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து அந்த பொண்ணு காயத்ரி இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களோட ஒரு பழைய போன் 2-3 போன் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு போன் இருக்கும். அவங்களோட போன்லாம் ஸ்டேஷன்ல தான் இருக்குன்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் ஃப்ரெண்ட் சொல்றாருல, ரேவதியும் ஒரு உதவி கேட்கறாங்க. அந்த போனை எனக்கு எடுத்துட்டு வந்து தர முடியுமா, ஏன்னா கொஞ்ச நாள் மட்டும் நீங்க தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்கும்போது இப்ப வந்து எல்லாருமே அந்த கேஸை ஒரு ஓரமா வச்சிட்டாங்க. சரி நான் திங்ஸை எடுத்துட்டு வரதுக்கு ட்ரை பண்றேன்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு. இப்ப யாருக்கும் தெரியாம சாமர்த்தியமா அந்த கான்ஸ்டபிள் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த போன் எல்லாம் எடுத்துட்டு வந்து தந்துடுறாரு. இவங்களுமே போன்ல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பயங்கரமா செக் பண்ணி பாக்குறாங்க.
ஆக்சுவலா போன்ல எதுவுமே இல்ல, அவங்க யார்கிட்ட சேட் பண்ணிருக்காங்க எதுவுமே இல்ல. இது மூலியமா ரேவதிக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆயிருது. அது என்னன்னா, இல்ல கண்டிப்பா சாட்லாம் இருந்திருக்கும். அந்த சாட் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் போலீஸுங்களே கிளியர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி சாட் எல்லாம் திரும்பி எடுக்கிற மாதிரி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி யார்கிட்டயாவது கூட்டு போக முடியுமான்ற போது கான்ஸ்டபிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் ஹெல்ப் பண்ணுவான்ற மாதிரி அந்த பையன் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. அவனுமே நான் எடுத்து தரேன்ற மாதிரி டெலீட் பண்ண சாட் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி சாட் எடுக்கும் போது வாய்ஸ் நோட்டு வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து? நேரடியா மிஸ்ரா கிட்ட இருந்தே வந்திருக்கு. மிஸ்ராவோட ஆளுங்க நிறைய மிரட்டி இருக்காங்க. மிஸ்ரா கிட்ட இருந்தே வந்திருக்கு. யாரு? அந்த தொழிலதிபர் கிட்ட இருந்தே வந்திருக்கு. அந்த மிஸ்ராவும் ஒழுங்கா இதை ஸ்டாப் பண்ணிரு, இல்லனா உன் உயிர் போயிடும், அவ்வளவுதான் சொல்லுவேன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சோ இப்போ இந்த ஆடியோ இது கிடைச்சிருச்சுல, இதை இவங்க ஒரு காப்பி எடுத்துக்கிறாங்க. காப்பி எடுத்தவங்க இப்ப யார்கிட்ட போகணும்ன்றத புரிஞ்சுக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியரை பொறுத்த வரைக்கும் நல்ல டைப்பா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட இதை சொல்லலான்ற மாதிரி இவங்க சேகரிச்சாங்கல்ல, அது எல்லாத்தையுமே சொல்றாங்க. மாவட்ட ஆட்சியர் அப்ப எஸ்ஐ சிஏஏ இல்ல உணர்ந்தையா, அப்ப அதுக்கு மேல இருக்க அதிகாரி கிட்ட விசாரிக்க சொல்லலான்னு அவங்க கிட்ட வந்து இந்த விஷயத்தை கொண்டு போகும்போது அவங்களுமே நான் பாத்துக்கிறேன்ட்டு இன்வால்வ் ஆகுறாங்க. அப்படி இன்வால்வ் ஆகும்போது அந்த மிஸ்ராக்காக எஸ்ஐயும் சிஐயும் நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட கமிஷன் மாதிரி காசு வாங்கியிருக்காங்கன்றது தெரிய வருது. மிஸ்ரா தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காருன்ற ஆங்கிள் இப்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது இந்த மிஸ்ராவோட ஆள் ஒருத்தர் தான் அன்னைக்கு வீட்டுக்கு போயிருக்காரு, அவங்க கிட்ட சண்டை போட்டிருக்காரு, ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கதையை முடிச்சு தூக்குல தொங்க விட்டுருக்காரு. அதே மாதிரி சில டேப்லெட் எல்லாம் வச்சுட்டு போயிருக்காரு. ஏன்னா வந்து அவங்க டிப்ரெஷன்ல இருந்தாங்க, அதனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நம்ப வைக்கணும்ல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. சோ மிஸ்ராவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் ஆள் இந்த விஷயத்த பண்ணியிருக்கான். மிஸ்ரா தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி வந்து எஸ்ஐஏ சிஐஏ ரெண்டு பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கான ஆக்ஷனையும் வந்து இந்த மேல் அதிகாரி எடுக்கிறாரு. மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போடுறாங்கல்ல, அது மூலியமா இந்த ஆக்ஷன் எல்லாம் எடுக்கிறாங்க. சோ ரேவதி தான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. அதனால மாவட்ட ஆட்சியரும் நீ நல்ல காரியம் பண்ணிருக்கன்னு பாராட்டிட்டு இருக்காங்க. இப்ப ரேவதி இன்னொரு வாட்டி வந்து அந்த காயத்ரி எழுதினாங்கல்ல, பேர் இல்லாம காயத்ரி எழுதினாங்கல்ல, அந்த லெட்டரை படிக்கிறாங்க. அந்த லெட்டரோட பிற்பாதியில ஒன்னு எழுதியிருப்பாங்க. அது என்னன்னா, நான் உயிரோட இருக்கும் போது யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, நாளை பின்ன எனக்கு ஏதாவது ஆனாலாவது ஆக்ஷன் எடுங்கன்ற மாதிரி கொஞ்சம் கண்ணீர் சிந்துன மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப உண்மையாலேயே அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, இப்பயாவது அதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா என்ன, ஒரு உயிர் போயிருச்சு அப்படின்ற மாதிரி ரேவதியும் கொஞ்சம் கில்ட்டாவும் கஷ்டமாவும் ஃபீல் பண்றாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஏகப்பட்ட கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம், அதையும் நீங்க பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்திருக்கீங்கன்னா நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால நம்ம சேனலுக்கு, அதாவது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு வீடியோ மூலியமா நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.